வெல்கம் டு ஜிஎம்பிஎஸ் யூஜி பிஜி டிஆர்பி கோச்சிங் கிளாஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் டே பிஃபோர் தான் டிஎன்பிஎஸ்சியில் ஹாஸ்டல் சூப்பரண்ட் ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸர்னு சொல்லி ஒரு போஸ்டிங் சொல்லுவோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 போஸ்டிங் கால்ஃபர் ஆகிருக்கு. இந்த போஸ்டிங்கில் லாஸ்ட் ஒரு 4 டைம் நாங்கள் தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு ரிசல்ட் இந்த டிஎன்பிஎஸ்சி ஹாஸ்டல் சூப்பரண்ட்டுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். நீங்களும் இந்த இதில் இப்போ இந்த 3 போஸ்டிங்கை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக எங்கள் அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இது இல்லாமல் யூஜி டிஆர்பிக்கு எங்கள் அகாடமியில் கிளாஸஸ் போயிட்டுருக்கு, அதுக்கும் வந்து ஜாயின் பண்ணுங்கள். வேறு நீங்கள் ஃபிசிக்கல் எஜுகேஷன் சம்மந்தமாக என்ன காம்படிஷன் எக்ஸாம் போகிறதுக்குனாலும் நாங்கள் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இமீடியட்டாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். இது இல்லாமல் கொஸ்டின் பேங்க் எங்களுக்கு உங்களுக்கு வேணுமான அளவு எங்கிட்ட அவைலபிள் இருக்குது. கொஸ்டின் பேங்க் வேணாலும் எங்கிட்ட இருக்குது, வாங்கிக்கோங்க. வேறு மெட்டீரியல் இருந்தாலும் சரி, ஃபிசிக்கல் சம்மந்தமாக எந்த மெட்டீரியல்னாலும் எங்கிட்ட அவைலபிள் இருக்குது, வந்து இமீடியட்டாக வாங்கிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ 7 ஏற்கனவே 7 பார்ட் போட்டோம். இது 8th பார்ட்டாக தான் இது போட போகிறோம். அங்கே கொஸ்டின்குள்ளே போகலாம். சப்ஜெக்ட் ஆஃப் ரிலே ரேஸ் கேன் பி. சப்ஜெக்ட் ஆஃப் ரிலே ரேஸ், ரிலேனாலே உங்களுக்கு தெரியும், 4x100 மீட்டர் 4x400 மீட்டர் ரிலேன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதில் 4 அத்லட் ரன் பண்ணுவாங்களா, அதில் சப்ஜெக்ட் பிளேயர் எத்தனைன்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 4 அத்லட் சப்ஜெக்ட் இருப்பாங்க. இது முக்கியமான ரூல்ஸ் சேஞ்ச் ஆனது, கொஞ்சம் நோட் பண்ணி வச்சு படிங்க. இது கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. 4 முன்னாடி பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பிளேயர் 2 அந்த மாதிரி ஆகும். இப்போ வந்து 4 ரூல் சேஞ்ச் ஆகிருக்கு, பார்த்துக்குவோம். ஓகே. இந்த வித் ஆஃப் த மவுத் ஆஃப் டிஸ்கஸ் கேஜ், அந்த டிஸ்கஸ் கேஜ் போடுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மவுத்தோட அந்த கேஜோட மவுத்தோட வித்து எவ்வளோங்க, அகலம் எவ்வளோங்க கேட்குறாங்க. 7 மீட்டரா, 5 மீட்டரா, 6 மீட்டரா, 4 மீட்டரா. இதுவும் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸாக. இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6 மீட்டர் இருக்கும். அது இதுவும் நோட் பண்ணி வச்சு கொஞ்சம் படிங்க. வாங்க அடுத்த கொஸ்டின் போகலாம். ராஜீவ் காந்தி கேல்ரத்ன அவார்டு இனிடேட் இந்த இயர். அதாவது ராஜீவ் காந்தி கேல்ரத்ன அவார்டு வந்து இப்போ வந்து மேஜர் தயான்சந்த் கேல்ரத்ன அவார்டுன்னு சொல்லி மாற்றிருக்காங்க. அதுவும் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. இது நரேந்திர மோடி அவர் மாற்றிருப்பாங்க, அதுவும் இங்கே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு எந்த வருஷம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லி தான் இந்த கொஸ்டினில் கேட்குறாங்க. 1991, 92, 92, 93. இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1991 to 92, 1991 தான் இது பண்ணியிருப்பாங்க. முக்கியமானது நோட் பண்ணி வச்சு படிங்க. இதுதான் நம்ம இந்தியாவில் கொடுக்குற ஹையஸ்ட் அவார்டு. த கலர் ஆஃப் த பிட்யூட்டரி கிளாண்ட், அந்த பிட்யூட்டரி கிளாண்ட்னு சொல்லி படிச்சிருப்போம் நம்ம. அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் தான் டட்லஸ் ரெண்டுமே சொல்லி படிப்போம். நாளமுள்ள சுரப்பி, நாளமில்லா சுரப்பின்னு சொல்லுவோம். அதை வந்து என்ன கலரில் இருக்கும், ரெட்டிஸ் கிரேயா, ஒயிட் கிரேயா, ப்ளூவா, க்ரீனான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது என்ன கலரில் இருக்கும் பார்த்தீங்கன்னா ரெட்டிஸ் கிரே கலரில் தான் இருக்கும். இது ஒரு முக்கியமான கொஸ்டின், நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின், நோட் பண்ணி வச்சு படிங்க. ஓகே, அடுத்தது வாங்க. த கேம் அசோசியேட் வித் தாமஸ் கப். அதாவது தாமஸ் கப்புங்கிறது எந்த கேமோட சேர்ந்து ரிலேட் ஆகிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா செஸ்ஸாக, பேட்மிண்டனாக, பாக்ஸிங்காக, பேஸ்கெட்பாலாம் கேட்குறாங்க. தாமஸ் கப்னாலே நம்ம நிறைய இடத்துல படிச்சிருப்போம். இது வந்து பேட்மிண்டனோட சேர்ந்தது. பேட்மிண்டன் மென்னுக்கு நடத்தக்கூடியதான் தாமஸ் கப். சப்போஸ் உமனுக்குன்னு கேட்டாங்கன்னா உப்பர் கப்புன்னு சொல்லுவாங்க, அதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. டைமென்ஷன் ஆஃப் ரெகுலேஷன் பேஸ்கெட்பால் கோர்ட் ஏரியா. பேஸ்கெட்பால் ப்ளே பண்ணுற அந்த கோர்ட்டோட ஏரியா டைமென்ஷன் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 28-14, 26-15, 28-15. இது ஈஸியான பேசிக்கான கொஸ்டின் தான். 28-15, அதாவது 28 லென்த்து, 15 வித் இருக்கும். அதான் அதோட டைமென்ஷன், பேஸ்கெட்பால் கோர்ட்டோட டைமென்ஷன். சி தான் அது கரெக்டான ஆன்சர். ஹவு மெனி பிளேயர் கன்ஸ்டியூட் ஏ ஹேண்ட்பால் டீம். அதாவது ஹேண்ட்பால் டீமில் மொத்தம் எத்தனை பிளேயர்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. மெயின் பிளேயர்னு கேட்டாங்கன்னா இப்போ நம்ம எல்லோரும் தெரியும் 7 பிளேயர்ஸு. இதில் மொத்த டீம் பிளேயர்ஸும் கேட்குறாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன கரெக்டான ஆன்சர்னா 10, 12, 8, 14. இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 14 தான் கரெக்டு. மொத்தம் 14 பிளேயர்ஸ் இருப்பாங்க ஹேண்ட்பாலில். அதாவது சப்ஜெக்ட் பிளேயர் சேர்த்து சொல்கிறேன். மெயின் பிளேயர்னு கேட்டாங்கன்னா 7 பிளேயர்ஸு. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். ஹவு மெனி சப்ஜெக்ட் ஆர் அலோட் வாலிபால். அதாவது வாலிபாலில் எத்தனை சப்ஜெக்ட் அலோவ் பண்ணுவாங்க. அந்த டீம் ப்ளே பண்ணிருக்கும் போது சப்ஜெக்ட் சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்களா. இப்போ 6 பிளேயர்ஸ் மெயின் பிளேயர் ப்ளே பண்ணிட்டுருப்பாங்க. அந்நேரம் எத்தனை பிளேயர்ஸ் வந்து சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 6, 7, 5, 12 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6. அதாவது 6 பிளேயர்ஸை நீங்கள் சப்ஜெக்ட் பண்ண முடியும். அதான் இது முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது 6 பிளேயர் மெயின் பிளேயரும் வெளியே எடுத்துகிட்டு 6 சப்ஜெக்ட் பண்ண முடியும். வெயிட் ஆஃப் ஃபுட்பால் இஸ். ஃபுட்பாலோட வெயிட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஃபுட்பாலில் அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் 17 அதெல்லாம் நிறையா காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 100, 110 இது பேசிக்கான கொஸ்டின் தான். ஃபுட்பாலோட வெயிட்னாலே 410 to 450. டி ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதான் இது கரெக்டான ஆன்சர். முக்கியமானது கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து போவோம். இந்த கேம் ஆஃப் கொக்கோ ஷால் பி ஸ்டார்டட். இது பார்த்தீங்கன்னா நிறையா காம்படிட்டிவ் எக்ஸாமில் இது வரைக்கும் கேட்காங்க. அதாவது எல்லா கேமையும் டிஃப்ரெண்ட் பீப்புள் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது இந்த கொக்கோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
ரெஃப்ரியா, டைம் ப்ராட், ஸ்கோரர், அம்பையராக கேட்குறாங்க. இதுக்கு ஸ்டார்ட் பண்ணி இது பண்ணுறது பார்த்தீங்கன்னா டைம் கீப்பர் தான் பண்ணியிருப்பார். அவர் தான் கேமை ஸ்டார்ட் பண்ணி அவர் தான் க்ளோஸ் பண்ணுவார். அந்த 10 9 to 9 அந்த இது சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதான் 10 அந்த இது டைம் கீப்பர் தான் இதுக்கு முக்கியமானது. நோட் பண்ணிக்கோ. ஓகே, இது மாதிரி நிறையா உங்களுக்கு வீடியோ எங்கள் சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா வீடியோவும் வாட்ச் பண்ணுங்கள். எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யூஜி லெவலில் போகிறதுக்கு எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுபோல் எங்கள் அகாடமியில் கிளாஸஸும் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ண சரிங்க, இமீடியட்டாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். இப்போ டிஎன்பிசி ஹாஸ்டல் சூப்பரண்ட்டுக்கு 3 போஸ்டிங் கால்ஃபர் ஆகிருக்கு. அதுக்கும் நாங்கள் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டு ஒரு 4 டைம் ஸ்டேட் ஃபஸ்ட் எங்கள் அகாடமி தான் எடுத்துகிட்ருக்கோம். ஹாஸ்டல் சூப்பரண்டில் அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்களும் அது மாதிரி கிரேட் ஃபியூச்சர் உங்களுக்கு நல்லா கிடைக்கும்னா எங்கள் அகாடமியில் வந்து இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ மறக்காம